ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم والذين من قبلكم يا أيها الناس اعبدوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا فقال نبينا صلى الله عليه وسلم إن أصدق الحديث كتاب الله فأحسن الحديث هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار اللهم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. எல்லாம் அல்ல அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் இந்த சத்திய மார்க்கத்தை சமூகத்தில் போதிக்க வந்த நபிமார்கள், அவர்களை பின்பற்றி வாழ்ந்தவர்கள், இன்றளவிலும் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் அனைவர் மீதும் உண்டாவதாக என்று கூறி ஆரம்பம் செய்கின்றேன். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அற்புதமான சில நாட்களை நம்மை நோக்கி நெருங்க வைத்துக் கொண்டிருக்கிறார். இந்த நாட்களை பொறுத்தவரைக்கும், இந்த நாட்களை சுமந்து வரக்கூடிய மாதத்திற்கு ரமலான் என்று அழகான பெயர் சூட்டியிருக்கிறார். இந்த ரமலான் நம்மிடத்தில் வர இருக்கிறது. அப்படி வரக்கூடிய ரமலானையும் இப்போது நாம் சந்தித்து கொண்டிருக்கக்கூடிய ஷாபானையும் பற்றிய சில தகவல்களை இன்றைக்கு சமூகம், குறிப்பாக நம்முடைய மக்கள் இந்த மாதங்களை பற்றி தங்களுடைய சிந்தனைகளிலே வைத்திருக்கக்கூடிய தவறான நம்பிக்கைகளையும், இந்த மாதத்திலே செய்யக்கூடிய இபாதத்துகளுக்கு அவர்கள் பூசியிருக்கக்கூடிய நன்மை என்கின்ற அந்த சாயங்களையும் நாம் பார்க்க இருக்கின்றோம். அன்பானவர்களே, பொதுவாக இந்த சப்பு சரி பண்ணி முன்னாடி வந்தங்க இந்த கேப் இறக்குவாங்க. நமக்கு எப்போ தூக்கம் கலையும் அப்படின்னு சொன்னால், இப்போ டொனால்ட் ட்ரம்பை பற்றி பேசணும்னு வைங்க, தூக்கம் கலைஞ்சிடும். இது யதார்த்தமான ஒரு நிலை. ஆனால் இந்த ரமலானை பொறுத்த வரைக்கும், இந்த ஷாபானை பொறுத்த வரைக்கும் டொனால்ட் ட்ரம்போட மோசமான செயல்களை எல்லாம் இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறார்கள். இஸ்லாத்தின் பெயரால், இஸ்லாத்தில் இருந்து கொண்டு இஸ்லாத்தை குழி தோண்டி புதைக்கக்கூடிய காரியங்களை மறுமை நாளிலே அல்லாஹ்வை இவர்கள் சந்தித்தார்கள் என்றால், அல்லாஹ்வுடைய தூதர் மறுமை நாளிலே என்னுடைய தோழர்கள் என்று சில பேரை மறுமை நாளிலே ஹவுலுல் கௌசரிலே நின்று கொண்டு அழைப்பார்கள். இன்னும் வெயில் காலமே ஆரம்பிக்கலை. எவ்வளவு வேதனையாக இருக்குது. ஒவ்வொரு வெயிலும் முதுவெல்லாம் சுட ஆரம்பிக்குது. அவ்வளவு சூடு ஏறிக்கிட்டே இருக்குது நாளுக்கு நாள். அவ்வளவு வெப்பத்தை கொண்டு வந்து பூமியில் கக்குது. மறுமை நாளிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படி ஒரு சூழலை ஏற்படுத்துவார் என்றால், கடுமையான வெப்பத்தோடு அந்த மக்கள் நின்று கொண்டு இருக்கும் பொழுது அவர்களுக்கு ஒரு தாகத்தை ஏற்படுத்துவார். தண்ணீருக்காக ஏங்கிக் கொண்டிருப்பார்கள். அப்போதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த ஒரு அவர்களை சந்திக்கக்கூடிய ஒரு பெரும் பாக்கியம் கிடைக்கும் மூமின்களுக்கு. அவர்களை பார்த்த உடனே மூமின்கள் எல்லாம் ஓடுவார்கள். அல்லாஹ்வுடைய தூதரை சந்திக்கிறோமே. அல்லாஹ்வுடைய தூதர் வெறுமனே இருக்க மாட்டாங்க. ஒரு பிள்ளையை நீண்ட காலத்திற்கு பிறகு தகப்பன் சந்திக்கும் பொழுது அப்ராட்ல இருந்து வந்து இறங்கின உடனே எப்படி பண்டங்களோடும் பரிசு பொருட்களோடும் சந்திப்பானோ, அதே போன்று அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ் கொடுத்திருப்பான் ஹவுலுல் கௌசர் என்கின்ற நீர் தடாகம். அந்த நீர் தடாகத்தோடு அல்லாஹ்வுடைய தூதர் சந்திக்க தயாராவார்கள். சந்திக்கின்ற தருணம் அந்த பிள்ளைகள் எல்லாம் அல்லாஹ்வுடைய அந்த உம்மத்தெல்லாம் ஓடி வரக்கூடிய நேரம்
வானவர்களில் ஒரு பெரும் படை இறக்கப்படும், இவர்களை எல்லாம் தடுத்து நிறுத்துவார்கள். அல்லாஹ்வுடைய தூதரை சந்திக்க கூடாது, ஹவுலுல் கௌசரிலே நீங்கள் நீர் அருந்த கூடாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் அங்கிருந்து சொல்லுவாங்க. அவங்களெல்லாம் என்னுடைய தோழர்கள், உம்மத்தி உம்மத்தி என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்வார்கள். சொன்ன உடனே அந்த உம்மத்தில் உள்ள அந்த மக்களை பற்றி வானவர்கள் அல்லாஹ்வுடைய தூதருக்கு எடுத்து சொல்வார்கள், இவர்கள் நீங்கள் போன பிறகு என்ன செய்தார்கள் என்பதை நீங்கள் அறிய மாட்டீர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுக்கு வானவர்கள் பதிவு செய்வார்கள். என்ன செய்தார்கள் இவர்கள்? அல்லாஹ்வுடைய தூதர் போன பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லாத செயல்களை எல்லாம் இங்கே செய்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் எதையெல்லாம் தடுத்தார்களோ அதை செய்தார்கள், எதெல்லாம் மார்க்கமாக காட்டினார்களோ அதை விட்டுவிட்டு எதெல்லாம் காட்டித்தரவில்லையோ அதை மார்க்கம் என்கின்ற பெயரிலே இவர்கள் பிதஅத்தாக செய்ய ஆரம்பித்தார்கள். இதை ஷஅபானிலும் ரமலானிலும் செய்து கொண்டிருக்கிறார்கள். மறுமை நாளில் நீர் தடாகம் தடுக்கப்படுவார்கள். ஷஅபான் அப்படி என்ன செஞ்சிட்டாங்க? இந்த மக்கள் ஷஅபான்ல செஞ்சது என்ன? நன்மை தானே செய்தாங்க. ஷஅபான் 15 வந்து விட்டால் நோன்பு வைக்கிறார்களே, அல்லாஹ்வுடைய தூதர் தடுத்தார்களே தெரியுமா? ஷஅபானுடைய 15க்கு பிறகு நோன்பு வைப்பதற்கு தடை ஏற்படுத்தினார்கள். அதிலும் குறிப்பாக 15 நோன்பு வைப்பது என்பது தடை செய்யப்பட்ட ஒன்று என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஷஅபான் 15 தேர்ந்து கொண்டு பராத்திரம் என்கின்ற பெயரால் நோன்பு வைக்கக்கூடிய சூழலை சமூகத்தில் பார்க்கிறோம். பல ஆண்டுகளாக இந்த பிரச்சாரம் செய்யப்பட்டு கொண்டிருந்தாலும் மீண்டும் மீண்டும் நம்முடைய மக்களுடைய காதில் கொண்டு போய் அதை ஒழிக்க செய்து கொண்டே இருக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். ஷஅபான் 15 வந்துருச்சா, இரவு நேரங்களிலே உட்கார்ந்து மகரிபு தொழுதவுடனே 3 யாசீனை ஓதுவார்கள். 3 யாசீன்ல ஒன்று நம்முடைய பாதுகாப்புக்காக, இன்னொன்று ஆயுள் நீட்டத்துக்காக, இப்படி பல காரணங்கள் அதில் சொல்லப்படும். செல்வங்கள் பெருகுவதற்காக, இப்படி பல காரணங்கள் சொல்லப்படும். அல்லாஹ்வுடைய தூதர் செய்தார்களா? யோசிச்சு பாருங்க. அல்லாஹ்வுடைய தூதர் செய்தார்களா? தூதர் செய்யாத ஒன்றை செய்தார்கள் என்பதற்காகத்தான் மறுமை நாளிலே மஹ்ஷருடைய அந்த நாளிலே ஹவுதுல் கௌசரிலே அந்த மக்கள் எல்லாம் தடை செய்யப்படுகிறார்கள். பாசத்தோடும் நேசத்தோடும் அல்லாஹ்வுடைய தூதரை பார்க்க வேண்டும் என்கின்ற ஆவலில் ஓடி வரக்கூடிய மக்கள். காஃபிர்கள் அல்ல அவர்கள். காஃபிர்கள் அந்த இடத்திற்கே அனுமதிக்கப்பட மாட்டார்கள். மூமின்கள் எப்படிப்பட்ட மூமின்கள்? மார்க்கத்தில் இல்லாததை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கக்கூடியவர்கள். குர்ஆன் இவர்களை பற்றி தெளிவாக சொல்கிறது. அதுக்கு முன்னால பராத் இரவு என்பது மார்க்கத்தில் உள்ளதா? நாம யோசிக்கணும். நமக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எவ்வளவு ஆயுள் காலத்தை போட்டிருக்கிறான் என்பது தெரியாது. மறுமை நாளில் நாம் அல்லாஹ்வை சந்திக்கும் பொழுது மார்க்கத்தில் இல்லாத ஒரு காரியத்தை, ஒரு மார்க்கம் சொல்லித்தராத ஒரு காரியத்தை நீ செய்து என்னை சந்தித்தாய், அதனால் உனக்கு சொர்க்கமில்லை என்று அல்லாஹ் சொல்லிவிட்டான் என்றால் மறுமையிலே நம்முடைய நிலையெல்லாம் யோசித்து பாருங்கள். எதற்காக வேண்டி ஓடுகிறோம், எதற்காக தொழுகிறோம், நோன்பு வைக்கிறோம், ஜகாத் கொடுக்கிறோம், எல்லாம் ஒரே இலக்கு தான், மறுமை நாளிலே சொர்க்கத்தை அடைய வேண்டும். என்னுடைய நோக்கம் எல்லாம் என்ன? மறுமை நாளில் சொர்க்கத்தை அடைய வேண்டும். இதான் என்னுடைய நோக்கம், இதுதான் என்னுடைய நோக்கம். இன்னைக்கு ஆயிரம் தலைப்புகளை பேசலாம், ஆயிரம் தலைப்புகளை பேசலாம். அவ்வளவு பிரச்சனைகள் சமூகத்தை சுற்றி நடந்து கொண்டிருக்கிறது, அவ்வளவு பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்கிறது. இதில் ஏதேனும் நடந்து விட்டாலோ நடக்காமல் போய்விட்டாலோ சமூகத்திற்கு இழப்புதான், அல்லது சமூகத்திற்கு ஏதோ ஒரு வகையிலே பாதிப்பு தான். ஆனால் மறுமைக்கு நமக்கு பாதிப்பா என்று கேட்டால், அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய மார்க்கத்திற்கு முரணாக நாம் நடந்தோம் என்றால் நிச்சயம் அதற்கு மறுமைக்கு பாதிப்பது, நிச்சயம் அது மறுமையிலே நமக்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். ஆகையால் தான் இந்த தலைப்பை நாம் தேர்ந்தெடுத்திருக்கிறோம். இந்த ஷஃபே பராத் என்கின்ற இந்த வழக்கம் மார்க்கத்திலே இல்லாத ஒரு வழக்கம். அல்லாஹ்வுடைய தூதர் 23 ஆண்டு காலம் சமூகத்திலே பிரச்சாரம் செய்தார்கள். எந்த நபி தோழராவது அல்லாஹ்வுடைய தூதரை அப்படியே பார்த்து வளர்ந்த மக்கள் யாராவது அல்லாஹ்வுடைய தூதர் இப்படி செய்தார்கள் என்று ஒரு ஷஃபே பராத்தை கொண்டாடினார்களா? ஒரு யாசீனை ஓதி நமக்கு தெரியுமா? ஒரு ஹதீஸும் கிடையாது, ஒரு ஹதீஸும் கிடையாது. பலகீனமான 2 நபிமொழிகள் இருக்கிறது. அதை வைத்துக்கொண்டு தொடர்ந்து இந்த செயலை ஒவ்வொரு வருடமும் செயல்படுத்தக்கூடிய சூழலை பார்க்கிறோம். இது உண்மை என்று நம்பினால், நன்மைதானே என்று நம்பினால் நாமும் அந்த பாவத்திற்கு உள்ளாக்கப்படுவோம், நாமும் அந்த பாவி என்கின்ற பட்டியலுக்கு ஆளாக்கப்படுவோம். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்கல்ல, ஒவ்வொரு உரைகளினுடைய ஆரம்பத்திலும் அல்லாஹ்வுடைய தூதர் ஜும்மாவுடைய உரையாற்றுகிறார்கள் வைங்க,
அல்லது இந்த மக்களுக்கு முன்னால் பயான் பேசுறாங்கன்னு வைங்க, பயான் பேச ஆரம்பிக்கும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்வாங்க, இன்ன அஸ்தகல் ஹதீஸி கிதாபுல்லாஹ் ஃபஹஸனல் ஹதீ ஹதீ முஹம்மதின் வ ஷர்ரல் உமூரி முஹதஸாத்துஹா வ குல்ல முஹதஸத்தின் பித்ஆ வ குல்ல பித்ஆத்தின் லலாலா வ குல்ல லலாலத்தின் ஃபின்னார். எங்க ஆரம்பிக்கிறாங்க அல்லாஹ்வுடைய தூதர்? வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹ்வுடைய வார்த்தை. இன் அஸ்தகல் ஹதீஸி கிதாபுல்லாஹ் ஃபஹஸனல் ஹதீ ஹதீ முஹம்மதின், வழிகாட்டுதலிலே மிகச்சிறந்தது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல். காரியங்களிலே மிகவும் புதுமையானது பித்அத். ஒவ்வொரு பித்அத்தும் வழிகேடு, ஒவ்வொரு வழிகேடும் உங்களை நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கும். இந்த பித்அத்தை புரிந்து கொள்ளாத மக்கள் தொடர்ந்து இந்த பாவத்தை செய்யக்கூடிய காரியத்தை பார்க்கிறோம். நோன்பு வைக்கிறதெல்லாம் பாவமான்னு நினைக்கிறோம். நாம என்ன சொல்றோம்? நோன்பு வைக்கிறது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி தந்திருக்கணும். திங்கள் வியாழன் அல்லாஹ்வுடைய தூதர் வழிகாட்டுறாங்க. மிஅராஜ் பராத்துக்கு அல்லாஹ்வுடைய தூதர் வழிகாட்டுகிறார்களா? யோசிச்சு பாருங்க. அல்லாஹ்வுடைய தூதர் பராத் இரவுல நோன்பு வைத்தார்கள் என்று, ஷாபான் மாதத்தில் அதிகமான நோன்பு வைத்திருக்கிறார்கள் என்று நபிமொழி இருக்கிறது. எப்படி நாம் அதை புரிஞ்சுக்கிறது? ரமலானை விட அதிகமான நோன்பு ஒரு மாதத்திலே வைக்கல, ஷாபான் மாதத்தில் அதிகமான நோன்பு வைத்தார்கள் என்று சொன்னால் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும்? இருப்பதிலேயே மற்ற மாதங்களை விட அதிகமாக நோன்பு வைத்தார்கள். ஒரு 14 நோன்பு வச்சாங்கன்னு வச்சுக்கிடுவோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு 10 நோன்பு வைத்தார்கள் வைங்க, மற்ற மாசத்தை விட அது கூடுதல் தான். மற்ற மாதங்களை விட அந்த மாதம் வைக்கப்பட்ட அந்த நோன்பு என்பது கூடுதல் தான். அப்ப ஷஃபே பராத் என்கின்ற பெயரிலே அல்லாஹ்வுடைய தூதர் நோன்பு வைத்தார்களா என்றால் நோன்பு வைத்தது கிடையாது. அப்ப குல்லு பித்அத்தின் லலாலா, இதுதான் பித்அத். இந்த பித்அத்தை நாம செய்தோம்னு சொன்னா, இந்த பித்அத்தை செய்த காரணத்திற்காக நாளை அல்லாஹ்வுடைய தூதர் அதோடைய அந்த நபிமொழியுடைய எண்டுல சொல்றாங்க, வ குல்ல தலாலத்தின் ஃபின்னார், ஒவ்வொரு வழிகேடும் நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கும். எல்லா பித்அத்தும் வழிகேடு, வழிகேடெல்லாம் நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கும். நாம இதை நன்மை நினைக்கிறோம். என்ன நினைக்கிறோம்? இந்த காரியம் எல்லாம் நன்மைதானே, திக்ர் செஞ்சுக்கிட்டு தானே இருக்கிறாங்க. ஒரு பள்ளிவாசல்ல உட்கார்ந்து எல்லாரும் சத்தம் போட்டு திக்ர் செய்கிறார்கள். அசர் தொழுகைக்கு பிறகும் ஃபஜ்ர் தொழுகைக்கு பிறகும் ஆலிம்சா உட்கார்ந்து சொல்லுவாங்க, சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹு அக்பர் என்று திக்ர் ஓதுவார். அப்புறம் எல்லாம் முடிஞ்ச பிறகு ஃபஅலமு அன்னஹு அஃலலு திக்ர் அப்படிம்பார். உடனே மக்கள் எல்லாம் சேர்ந்து என்ன செய்வாங்க? லா இலாஹா இல்லல்லாஹ் என்று சொல்லி சப்தமாக திக்ர் ஓதுவார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்யறாங்க? அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்தில் இப்படி ஒரு நிகழ்வு நடந்துச்சு. என்ன செஞ்சாங்க தெரியுமா? இந்த காரியம் தவறான காரியம் என்று கண்டித்தார்கள். நாம என்ன சிந்தனைக்கு போகிறோம் என்றால், இது அரபியில இருக்குது, லா இலாஹா இல்லல்லாஹ் தான் சொல்றோம். நாம இந்த வார்த்தை என்ன செய்கிறோம்? இது அல்லாஹ்வுக்கு பிடித்தமான வார்த்தை தான், இதை சப்தமா சொன்னால் என்ன என்று கேட்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதரும் அல்லாஹ்வும் நமக்கு தெளிவாக சொல்கிறார்கள், எந்த வார்த்தையாக இருந்தாலும் சரி, அதை சப்தமாக சொல்ல வேண்டுமா, குறைவாக சொல்ல வேண்டுமா, இங்கு சொல்ல வேண்டுமா, இங்கு சொல்ல வேண்டுமா, அல்லது எங்கு சொல்ல வேண்டும் என்பதை அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொல்லி தருவாங்க. எப்ப சொல்லணுங்கிறத சொல்லி தருவாங்க. அப்படி சொல்லித் தரக்கூடிய வார்த்தைகளுக்குத்தான் கட்டுப்பட வேண்டும். அல் குர்ஆன் அதைத்தான் உபதேசிக்கிறது. வமா ஆதாகுமுர் ரசூலு ஃபகுதுஹு, உங்களுடைய தூதர் உங்களுக்கு எதை கொடுத்தாரோ அதை எடுத்துக் கொள்ளுங்கள். வமா நஹாகும் அன்ஹு ஃபன்தஹு, உங்களை எதை விட்டும் தடுத்தாரோ அதை விட்டும் தவிர்ந்து கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் எனக்கு என்ன கொடுத்தாங்க? தொழுது உட்கார்ந்து திக்ர் செய்ய சொல்லி கொடுத்தாங்க. சுப்ஹானல்லாஹ் 33 தடவை, அல்ஹம்துலில்லாஹ். எங்கேயுமே 23 ஆண்டு காலகட்டத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் தொலை வைத்து விட்டு சப்தமாக சுப்ஹானல்லாஹ் அப்படின்னு சொல்லுவாங்க. மக்கள் எல்லாம் கூட சேர்ந்து அமைதியா சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் ஓதுவாங்கன்னு எங்கேயுமே ஹதீஸ் கிடையாது. ஓதணும், சுப்ஹானல்லாஹ் 33 தடவை சொல்லணும், அல்ஹம்துலில்லாஹ் சொல்லணும், அல்லாஹு அக்பர் சொல்லணும், 33 34 தடவை சொல்லணும். ஆனா ஒரு இமாம் உட்கார்ந்து சொல்லி கொடுத்து சொல்லணுங்கிறது நபிமொழியில கிடையாது. சரி, ஃபஅலமு அன்னஹு அஃலலு திக்ர், லா இலாஹா இல்லல்லாஹ் தொடர்ந்து ஓதிக்கொண்டே இருக்கிறோமே. அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ் அல் குர்ஆன்ல சொல்றான், அல்லாஹ்வை நீங்கள் அழைக்கும் பொழுது சப்தமாக அழைக்காதீர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். பணிவாகவும் உரத்த குரல் இல்லாமலும் பணிவோடும் நீங்கள் அல்லாஹ்வை அழையுங்கள் என்று அல்லாஹ் உபதேசிக்கின்றான். நீங்க யோசிச்சு பாருங்க, ஒவ்வொன்றுக்கும் வழிகாட்டு நெறிமுறையை கொடுக்கிறது மார்க்கம். ரமலான்ல எத்தனை நாட்கள் நோன்பு வைக்க வேண்டும் என்று வழிகாட்டுகிறார்கள் அல்லாஹ்வுடைய தூதர். ஒழு செய்கின்றோம், ஒண்ணுமே இல்லை, ஒழு செய்கின்றோம். ஒழு செய்யும் பொழுது நான் என்ன செய்கிறேன்? எத்தனை தடவை ஒழு செய்கிறேன்? 5 தடவை ஒழு செஞ்சுக்கலாமா? 5 தடவை கையை கழுவிக்கிடலாமா?
5 தடவை வாயை கொப்பளித்துக் கொள்ளலாமா? அல்லது நான் திருப்திப்படுகின்ற வரைக்கும் ஒழு செய்து வாயை கொப்பளித்து எல்லாவற்றையும் செய்து கொள்ளலாமா என்று கேட்டால் அதுக்கு வழிமுறையை சொல்றாங்க அல்லாஹ்வுடைய தூதர். ஒழு செய்தால் 1 தடவை செய்யுங்க, 2 தடவைனா 1 தடவை முடிச்சுட்டு 2 தடவை அப்படி இல்லை. கையை கழுவுறீங்களா 1 தடவை அல்லது 2 தடவை அல்லது 3 தடவை. 3 தடவைக்கு மிகாமல் நீங்கள் செய்து கொள்ளுங்கள். 3 தடவைக்கு மேலே போகக்கூடாது. அல்லாஹ்வுடைய தூதர் அந்த 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 வரையறையை கொடுக்கின்றார்கள். தக்பீர் கட்டி என்ன துஆ ஓத வேண்டும் அதை சொல்லிக் கொடுக்கிறார்கள். சூரத்துல் ஃபாத்திஹா கண்டிப்பாக ஒவ்வொரு தக்பீருக்கு பிறகும் அது என்ன தொழுகையாக இருந்தாலும் சரி ஓத வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கிறார்கள். துறை சூரா ஓத கற்றுக் கொடுக்கிறார்கள். திக்ர் செய்வதற்கு சொல்லிக் கொடுக்கிறாங்க. ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களையும் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் தேடி பிடித்து சொல்லிக் கொடுத்தார்களே. எங்க ஷஃபே பராத்தை சொல்லிக் கொடுத்தார்கள். ஷஃபே பராத் அன்னைக்கு நோன்பு வைப்பதற்கு எங்கே சொல்லிக் கொடுத்தார்கள்? இன்னைக்கு நோன்பு வைத்திருந்தால் அது பிதஅத்தான நோன்பு. அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பிதஅத்தை தான் அல்லாஹ்வுடைய தூதர் கண்டித்தார்கள். குல்லு பிதஅத்தின் லலாலா வ குல்லு லலாலத்தின் ஃபின்னார். ஒவ்வொரு பிதஅத்தும் வழிகேடு, ஒவ்வொரு வழிகேடும் உங்களை நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கும் என்று. அப்ப நீங்க யோசித்து பாருங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல் குர்ஆன் அவ்வளவு செய்திகளை சொல்கின்றான். அற்புதமா சொல்றான். நாம நன்மை 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 நினைச்சு சப்பு சரி பண்ணிடுங்க. நாம நன்மை நன்மை நினைச்சு நிறைய காரியங்களை நன்மை என்று நினைத்து செய்து கொண்டிருக்கிறோமே. இந்த நன்மை எல்லாம் நாம நினைத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நன்மை எல்லாம் மறுமை நாளிலே நன்மையாக வந்து சேராது என்று அல்லாஹ் அல் குர்ஆனிலே பதிவு செய்கின்றான். அப்படி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லும் பொழுது அல் குர்ஆன்ல சொல்றான் பாருங்க. குல் ஹல் நுனப்பியுக்கும் பில் அக்ஸரீன அமாலா. செயல்களில் இவர்களை விட நஷ்டமடைந்தவர்களை நாம் உங்களுக்கு அறிவிக்கட்டுமா அப்படின்னு அல்லாஹ் கேட்கிறான். செயல்களில் இவர்களை விட நஷ்டமடைந்தவர்களை உங்களுக்கு அறிவிக்கட்டுமா? நஷ்டவாளிகள் யார் அவர்கள்? அல்லதீன தல்ல சஅயுஹும் ஃபில் ஹயாத்தித் துன்யா வஹும் யஹ்ஸபூன அன்னஹும் யஹ்ஸிரூன். யார் தெரியுமா அந்த நஷ்டவாளிகள்? அவங்க இந்த உலக வாழ்க்கையிலே தவறான வழியிலேயே முயற்சி செய்து கொண்டிருந்தார்கள். தவறான காரியங்களை செய்து கொண்டே இருந்தார்கள். மார்க்கம் சொல்லி இருக்கிறார், அல்லாஹ் சொல்லி இருக்க மாட்டான், தூதர் சொல்லி இருக்க மாட்டார்கள். அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் தான் இந்த மார்க்கத்தினுடைய அளவுகோல் என்று இருக்குது. இதை வரம்பு மீறி செயல்படுத்தி இருப்பார்கள். இப்படிப்பட்ட மக்கள் இவர்கள் தாங்கள் மெய்யாகவே நல்ல செயல்களையே செய்வதாக எண்ணிக்கொள்வார்கள். இதெல்லாம் செஞ்சுட்டு அல் குர்ஆன்ல எடுத்து பாருங்க. 18வது அத்தியாயத்தினுடைய 103 104வது வசனத்துல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இதை சொல்றான். இதெல்லாம் செஞ்சுட்டு அவங்க என்ன நினைக்கிறாங்க? நாம ரொம்ப ரொம்ப நல்ல அமலை தான் செய்யறோம். நாம செஞ்சதுல என்ன தப்பு இருக்கு? யாசின் தானே ஓதணும், 3 தடவை ஓதணுமே. குர்ஆன் ஓதுனா நன்மை தானே? குர்ஆன் ஓதுனா நன்மை தான். வராத்திர அன்னைக்கு உட்கார்ந்து யாசின் ஓதுனா நன்மை யார் சொல்லி தந்தா? அன்னைக்கு உட்கார்ந்து யாசின் ஓதுனா ஆயுள் நீளமாக போகும் என்று யார் சொல்லி தந்தா? அது யோசிக்கணுமா இல்லையா? மார்க்கம் ஒரு அளவுகோலை கொடுக்கிறது. நீங்க ஒரு காரியத்தை செய்கிறீர்கள் என்றால் அதற்கு அளவுகோல் இருக்க வேண்டும். நான் ஒரு காரியத்தை செய்கிறேன் என்றால் அதற்கு ஒரு வழிகாட்டி நெறிமுறை இருக்க வேண்டும். ஒரு ஆபீஸ்ல ஒரு கம்பெனில அதுக்குன்னு ஒரு ரூல்ஸ் வச்சிருக்கிறான். இத்தனை மணிக்கு தான் வரணும், இத்தனை மணிக்கு போகணும், இன்னென்ன வேலைகளை நீ செய்யணும். அதுக்கு நான் இதை செய்ய மாட்டேன் அதை செய்வேன்னா வெளியே போமா. ஒரு பள்ளிக்கூடத்துல ரூல்ஸ் வச்சிருக்கிறான். நீ இத்தனை மணிக்கு உள்ளே இருக்கணுங்கிறான். இன்னென்ன நேரத்தில் இன்னென்ன பாடங்களை படிக்க வேண்டும் என்கின்றான். மார்க்கம் அளவுகோலை வைத்திருக்கிறது. என்ன அளவுகோல் தெரியுமா? குர்ஆனும் சுன்னாவும் தான் உன்னுடைய பாடத்திட்டம். பாடத்திட்டம் எது? இமாம்கள் எனக்கு பாடத்திட்டம் கிடையாது, எனக்கு முன்னால் உள்ள மக்கள் எனக்கு பாடத்திட்டம் கிடையாது. என்னுடைய பாடத்திட்டம் என்பது குர்ஆனும் சுன்னாவும் தான். இந்த குர்ஆனும் சுன்னாவும் எதை காட்டுகிறதோ அதை தான் ஒரு மூமின் செய்ய வேண்டும், செயல்படுத்த வேண்டும். அதற்கு மாற்றமா இது அந்த இரவு, இது லைலத்துல் கத்ர் இரவு, இது மேராஜுடைய இரவு, ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒவ்வொரு இரவை கண்டுபிடித்து அதை அமலாக மாற்றினோம் என்று சொன்னால் மறுமையிலே அதாபாக வந்து நிற்கும் என்பதை மனதில் ஆழமாக பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். அல் குர்ஆன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரத்துல் ஹுஜராத்திலே கேட்கின்றான் 16வது வசனத்திலே, குல் அதுஅல்லிமூனல்லாஹ பிதீனிக்கும். உங்களுடைய மார்க்கத்தை நீங்கள் அல்லாஹ்வுக்கு கற்றுக் கொடுக்கிறீர்களா? அவ்வளவு செய்திகளை அல்லாஹ் கேட்கின்றான். மார்க்கம்ங்கிறது அல்லாஹ் நமக்கு கற்றுக் கொடுப்பான். நீங்க அல்லாஹ்வுக்கு கற்றுக் கொடுக்க முடியாது. நீ ஒரு புதுசா ஒன்று செஞ்சுட்டு இது நல்லா இருக்குதே இதை செய்வோமேன்னு சொல்றீங்களா? அபு மூசா அல் அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே ஒரு நபித்தோழர் வருகிறார். அல்லாஹ் அபு மூசாவே, நான் ஒரு காட்சியை பார்த்தேன், அவர் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. எப்படியான காட்சி தெரியுமா? இந்த மக்கள் எல்லாம் சுற்றி உட்கார்ந்து இருக்கிறாங்க, எல்லா மனிதர்களும் உட்கார்ந்து இருக்கிறார்கள். அந்த சபையில
ஒருத்தர் வந்து சுபஹானல்லான்னு சொல்றாரு, மக்கள்லாம் என்ன செய்றாங்க, சுபஹானல்லா இல்ல லா இலாஹ இல்லல்லான்னு சொல்றாரு, மக்கள்லாம் என்ன செய்றாங்க, லா இலாஹ இல்லல்லான்னு ஓதுறாங்க. உடனே அவர் பிஹம்தி அல்லாஹுவை புகழக்கூடிய வார்த்தையை சொல்றாரு. உடனே மக்கள் எல்லாம் அல்ஹம்துலில்லாஹ் என்று ஓதுகிறார்கள். யார்கிட்ட? அல்லாஹ்வுடைய தூதருடைய தோழரிடத்திலே இன்னொரு தோழர் வந்து அவர் கண்ட காட்சியை போய் சொல்கிறார். சொன்ன மாத்திரத்தில் அபு மூசா அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு கேட்குறாங்க, இந்த காட்சியை பார்த்த உடனே நீ அவங்கள்ட்ட என்ன சொன்ன அப்படின்னு கேட்குறாங்க. உடனே அவர் சொல்றாரு, இதில் சொல்றதுக்கு என்ன இருக்கு, நன்மையான காரியம் தானே நடக்குது. ஒருத்தர் உட்கார்ந்து திக்ர் சொல்றாரு, எல்லாரும் ஒரு கல்லை எடுத்து போட்டு என்ன செய்யறாங்க, இன்னைக்கு தஸ்பீஹ் மணியை உருட்டுறோமா இல்லையா, அது தப்புன்னு சொல்றதுக்கு காரணம் இதுதான். மார்க்கத்தில் இல்லாதது, அல்லாஹ்வுடைய தூதர் தஸ்பீஹ் மணி உருட்டுனது கிடையாது. விரல்களில் என்ன செஞ்சிருக்கிறோம், எண்ணி இருக்கிறாங்க, அதனால விரல்களில் என்ன செய்வோம், எண்ணுவோன்னு சொல்றோம். அப்ப இவர் வந்து அதை சொன்ன உடனே அவர் அந்த அபு மூசா அப்படி கேட்குறாங்க. கேட்ட உடனே அவர் சொல்றாரு, அது நன்மை தானே அப்படின்னு சொல்றாரு. நம்ம பார்வை இப்படிதான் இருக்குது. அது அரபியில் இருந்தாலோ அல்லது அதுக்கு ஒரு மார்க்க சாயம் பூசப்பட்டு விட்டாலோ உடனே அதை நன்மைன்னு நினைக்கிறோம். அதில் ஒரு பரிதாபம் ஓட்டு விடுற மாதிரி அது ஒரு பரிதாபமாக என்ன செஞ்சிருது, நம்ம உள்ளத்தில் ஒரு மார்க்கமாக பதிய வைக்கப்பட்டு விடுகிறது. உடனே அவங்க சொல்றாங்க, அபு மூசா மறுநாள் அந்த இடத்துக்கு போய் அதே போன்று நடக்கக்கூடிய அந்த நிகழ்வை நீங்கள் அழிவை சம்பாதித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்று சொல்லி அந்த இடத்துல அந்த சபையில கண்டிக்கிறாங்க அபு மூசா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். நன்மைதானே நடந்துச்சு, பேசாம போயிருக்கணும்ல, அல்லாஹ்வுடைய தூதருடைய தோழர் தானே. நன்மை என்பதற்கான அளவுகோலையும் பாடத்தையும் அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே மிக தெளிவாக படித்தவர்கள் நபித்தோழர்கள். நபித்தோழர்களுடைய கருத்துக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும், மதிப்பு கொடுக்க வேண்டும். ஏன்? அல்லாஹ்வுடைய தூதரை நேரடியாக சந்தித்து அல்லாஹ்வுடைய தூதர் இப்படித்தான் இதை புரிந்து கொள்ள சொன்னார்கள் என்று அதை அப்படியே புரிந்து கொண்டார்கள். ஆனால் பின்பற்றுதல்ல யாரை தான் பின்பற்ற வேண்டும்? குர்ஆனையும் சுன்னாவையும் தான் ஒரு மூமின் பின்பற்ற வேண்டும். அப்ப அந்த வழிகாட்டுதலை என்ன செய்து மார்க்கம் நமக்கு கொடுக்கின்றது, அந்த அழகான ஒரு வழிமுறையை கொடுக்கின்றது. ஆக அன்பான சகோதரர்களே, நாம் நம்முடைய வாழ்வில் இது போன்ற இந்த பிதஅத்துகள் நடக்கக்கூடிய, இந்த அனாச்சாரங்கள் நடக்கக்கூடிய இது போன்ற இந்த மாதங்களை கடக்கும் பொழுது நாம் இதில் கண்டிப்பாக முயற்சி செய்ய வேண்டும். என்ன முயற்சி செய்ய வேண்டும் என்றால், இது பிதஅத் என்பதை நம்முடைய மக்கள் மத்தியிலே கொண்டு போய் சேர்க்க வேண்டும். அடுத்து அப்படியே மூவானிங்கன்னு சொன்னால் ரமலானுடைய மாதம் ரொம்ப நெருங்கிடுச்சு. ரமலானுடைய மாதம், ரமலானுடைய மாதத்திற்கு நாம் தயாராக வேண்டி இருக்குது. இவ்வளோ விஷயங்களுக்கு ஒரு பயணம் என்று சொன்னால் அல்லது ஒரு இன்னபிற ஏதாவது ஒரு தேவையை நாம் நிறைவேற்ற வேண்டியிருக்கிறது, ஒரு நிகழ்விலே கலந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. அது ஒரு திருமண நிகழ்வு, இன்னபிற நிகழ்வு ஏதோ ஒன்றாக இருந்தாலும் கூட அதற்காக முன்கூட்டியே தயாராகிறோம். ஆடைகளை எடுத்து வைக்கின்றோம், நல்ல ஆடைகளை தேர்ந்தெடுக்கிறோம், அதற்கான பொருளாதாரத்தை தயார் செய்கின்றோம், அதற்கான தேவைகளை எல்லாம் யோசித்து சிந்தித்து எல்லாவற்றையும் நாம் பெற்றுக்கொண்டு அதற்கு முன்கூட்டியே தயாராகி அந்த நிகழ்விலே போய் கலந்து கொள்கிறோம். ஆனால் ரமலானுக்குள்ளே போகும் பொழுது மிகப்பெரிய ஒரு வருத்தத்தோடு ரமலானை போய் சந்திக்கக்கூடிய ஒரு சூழலை சமூகத்திலே பார்க்கிறோம். என்ன வருத்தம்? மௌத்தா போயிடுவோன்னு வருத்தமா? ரமலானில் நோன்பு வச்சு யாராவது மௌத்தா இருக்கிறாங்களா? என்ன வருத்தம்னா, காலையிலிருந்து இரவு வரைக்கும் பசியும் பட்டினியமாக கிடக்கணுமே, எங்கேயும் போக முடியாது, எந்த வேலையும் கடுமையான வேலைகள் எடுத்து செய்ய முடியாது என்கின்ற வருத்தம் எல்லாம் சிலருக்கு இருக்குது. நோன்பு வைக்காமலே ஜடங்களாக நடமாடக்கூடிய நோயாளிகள் அல்ல, பிரயாணிகள் அல்ல, அவர்களுக்கு மார்க்கம் அனுமதி கொடுத்திருக்கிறது. வருத்தப்படக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். ஆனால் நோன்புல நல்ல தெம்பா உடலை வளர்த்து கொண்டு எல்லா வகையிலும் நோன்பு வைப்பதற்கான எல்லா வகையிலும் அவன் தயாராக இருக்கக்கூடிய நிலையிலே வேண்டுமென்றே நோன்பை விடக்கூடிய ஜடங்கள் சமூகத்தில் இருக்கிறார்கள். நோன்பை புறக்கணிக்கக்கூடியவர்கள். நோன்பு என்பது மிக மிக புனிதமான ஒரு மிக பெரும் ஒரு பாக்கியம் அல்லாஹுவால் வழங்கப்பட்டது. அல்லாஹ் சொல்கின்றான், ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்ஸில ஃபீஹில் குர்ஆன். இந்த உலகமே கொண்டாடக்கூடிய திருமறை அந்த மாதத்தில் தான் இறக்கப்பட்டது. அல்லாஹ்வுடைய வேத நூல் இந்த உலகத்தினுடைய அத்துணை வேதங்களையும், இதற்கு முன்னால் அல்லாஹ் அனுப்பிய அத்துணை வேதங்களையும் உண்மைப்படுத்தக்கூடிய ஒரு வேத நூல் அல் குர்ஆன் என்பது. வெறுமனே அல் குர்ஆன் அல்ல, இதற்கு முன்னால் இன்ஜீலை அது உறுதிப்படுத்தும், தௌராத்தை அது உறுதிப்படுத்தும், ஜப்பூரை அது உறுதிப்படுத்தும், முன்னால் வந்த நபிமார்களை அது அடையாளப்படுத்தும், உண்மைப்படுத்தும். இதுதான் அல் குர்ஆனுடைய வேலை. அல் குர்ஆனிலேயே அல்லாஹ் அதை பதிவு செய்கின்றான். அல் குர்ஆன் இறக்கப்பட்ட மாதம் இந்த ரமலானுடைய மாதம். ரமலானுடைய மாதத்தில் நிறைய நன்மைகளை செய்வதற்கு
ஆசையோடும் ஆவலோடும் நாம் ஓடி போக வேண்டும். இந்த ரமலானை அடையப் போகிறோம். இந்த ரமலான் வந்து நம்மை விட்டும் செல்லும் பொழுது நாம் ஒரு புது மனிதனாக, இந்த சமூகத்திலே ஒரு புத்துணர்ச்சி பெற்றவனாக நாம் வலம் பெற வேண்டும் என்கின்ற ஆசையோடு ரமலானை அடைய வேண்டும். ஒவ்வொரு புத்தாண்டிலும் கிறிஸ்தவர்கள் உபதேசிப்பார்கள், புத்தாண்டு உங்களுக்கு நல்ல புத்தாண்டாக இருக்கட்டும். கிறிஸ்தவர்கள் உபதேசிப்பார்கள். ஆனால் மூமின்களுக்கு எது தெரியுமா புத்தாண்டு? ரமலான் தான் புத்தாண்டு. ஈமானை எது புதுப்பிக்கிறதோ அதுதான் மூமின்களுக்கு புத்தாண்டு. ஈமான் எப்பொழுது புதுப்பிக்கப்படுமோ, எதை கொண்டு புதுப்பிக்கப்படுமோ அதுதான் அவர்களுக்கு புத்தாண்டு. ரமலான் என்பது அவ்வளவு பாக்கியம் பொருந்திய மாதம். அல்லாஹ் அல் குர்ஆனிலே ரமலானுக்கு கொடுப்பது போன்ற கூலியை வேற எந்த மாதத்திற்கும் சொல்வது கிடையாது. மற்ற மாதங்களில் எல்லாம் நீங்கள் செய்யக்கூடிய இபாதத்துகளையும் ரமலானையும் நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தீர்கள் என்று சொன்னால் ரமலான் முற்றிலும் வேறுபட்டு நிற்கும். ரமலானிலே செய்யக்கூடிய இபாதத்துகளுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய கூலி என்ன தெரியுமா? நான் தான் அதற்கு கூலி கொடுப்பேன் என்கின்றான். நான் தான் அதுக்கு அல்லாஹ் தன்னையே கூலியாக கொடுக்கின்றான். அல்லாஹ்விடத்திலே கேட்டதை அல்லாஹ் கொடுப்பான். அப்படியான ஒரு மாதம் ரமலானுடைய மாதம். நாம் நன்மை செய்வதற்கான வாசல்கள் திறக்கப்பட்டு அந்த வாசல்களுக்குள்ளே இலகுவாக செல்வதற்கான எல்லா வேலைகளையும் அல்லாஹ் செய்து வைத்திருக்கிறார். ஷைத்தான்கள் விலங்கிடப்படுகிறார்கள். சொர்க்கத்தினுடைய வாசல்கள் திறக்கப்படுகிறது, நரகத்தினுடைய வாசல்கள் அடைக்கப்படுகிறது. இப்படி எண்ணற்ற நபிமொழிகள் ரமலானுடைய மாதத்தில் தான் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், லைலத்துல் கத்ர் என்கின்ற பாக்கியம் மிக்க ஒரு இரவு இருக்கிறது என்று. அந்த இரவை தேடி பிடிப்பதற்காக வேண்டியே ரமலான் முழுமைக்கும் நாம் நோன்பு வைக்க தயாராக வேண்டும். ரமலான் என்பது நாம் ஏதோ போதோ என்று மற்ற நோன்புகளை போன்று நோக்காமல், ரமலான் என்பது அது மிகப்பெரிய பாக்கியங்களை பொதிந்து வரக்கூடிய மாதம் என்கின்றதாலே நாம் ரமலானிலே நம்முடைய நாவுகளுக்கும் வாய்களுக்கும் கட்டுப்போட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றோம். ரமலானிலே நாம் நம்முடைய பார்வைகளையும் செவிகளையும் நம்முடைய கைகால்களையும் கட்டுப்படுத்திக் கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம். பொய் சொல்வதிலிருந்து, புறம் பேசுவதிலிருந்து, கோல் சொல்வதிலிருந்து, அவதூறு பேசுவதிலிருந்து, அசிங்கங்களை பேசுவதிலிருந்து, பார்ப்பதிலிருந்து, கேட்பதிலிருந்து எல்லா பாவமான காரியங்களுக்கும் மிகப்பெரிய விலங்கு போடுகிறது என்றால் அது ரமலான் மட்டும்தான் செய்கிறது என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள். ஆக அன்பான சகோதரர்களே, இப்படியான ஒரு பெரும் பாக்கியத்தை, பெரும் பொக்கிஷங்களை சுமந்து வரக்கூடிய இந்த ரமலானுடைய மாதத்தை நாம் அடைய இருக்கின்றோம். இந்த ரமலானுடைய மாதத்தை நாம் அடையும் பொழுது அல்லாஹ்விடத்திலே முழுமையாக அந்த ரமலானுடைய நன்மைகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய நிலையில் அடைய வேண்டும். நிறைய பேரை பார்க்கின்றோம், ஒரு பக்கம் நோன்பு வைக்காமல் சுற்றித் திரிகிறார்கள் என்றால் இன்னொரு பக்கம் நோன்பு வைத்துக் கொண்டு நோன்பை பாழாக்கக்கூடிய மக்களை பார்க்கின்றோம். நோன்பு வைத்துக் கொண்டு அந்த நோன்பிலும் நாம் இவ்வளவு நேரம் சொன்ன தகவல்களிலே பிதஅத்தை சுமந்து கொண்டு அந்த ரமலானை கடக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். ரமலானில் பிதஅத்து செய்யக்கூடிய சூழல், ரமலானிலே பிதஅத்து செய்யக்கூடிய சூழல். ரமலானில் அமர்ந்து கொண்டு நோன்பு திறக்கும் பொழுது ஓதக்கூடிய துஆக்களில் ஆரம்பித்து பிறகு சஹரிலே நோன்பு வைக்கிற வரைக்கும் அத்துணை துஆக்களிலும் பிதஅத்தை கலந்து மக்களிடத்திலே பரவவிட்டு இருக்கக்கூடிய சூழலை பார்க்கிறோம். நாம் செய்யக்கூடிய எந்த காரியமாக இருந்தாலும் சரி, ஒன்று அல்லாஹ் சொல்லியிருக்க வேண்டும் அல்லது தூதர் சொல்லியிருக்க வேண்டும். நாம் இந்த அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் சொன்னார்கள் என்று மறுமை நாளிலே இந்த உலகத்தில் நாம் செய்த அமலை கொண்டு போய் அல்லாஹ்விடத்திலே சமர்ப்பித்தால் அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்வான், அங்கீகரிப்பான். எனக்கு என்னுடைய இமாம், என்னுடைய பள்ளிவாசலுடைய தலைவர், என்னுடைய மூதாதையர்கள், என்னுடைய பெற்றோர்கள் இதைத்தான் சொல்லித் தந்தார்கள் என்று நாம் ஒரு காரியத்தை செய்து கொண்டு அல்லாஹ்விடத்தில் போய் எந்த முகத்தை கொண்டு சமர்ப்பிக்க முடியும்? யோசித்து பாருங்கள். இது அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்படுமா? அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்படுமா? மார்க்கம் சொல்லி தருவதற்கு தகுதியானவன் அல்லாஹும் அல்லாஹுடைய தூதர் மட்டும்தான். இந்த உலகத்தில் வாழக்கூடிய யாரும் நமக்கு மார்க்கத்தை சொல்லித்தர முடியாது. பேசிக்கிடலாம், இதான் மார்க்கம் என்று சொல்லிக் கொள்ளலாம். நமக்கு அல்லாஹ் அறிவை கொடுத்திருக்கிறான். அறிவை கொண்டு உரசி பார்க்க வேண்டும். அல்லாஹ் கொடுத்தது தானா? எவ்வளோ பெரிய மார்க்கம் எதையாக இருந்தாலும் சரி, நம்மை போன்றவர் தான் அவரும் நம்மை போன்றவர் தான். அவரிடத்திலும் தவறு நிகழும். அவரும் நம்மை போன்று யோசித்திருப்பார். நம்ம மூதாதையர்கள் வழியை தான் பின்பற்றணும்னு அல் குர்ஆன் அல்லாஹ் சொன்னான். கேள்வியாகவே கேட்கின்றான். அல்லாஹ் இறக்கி வைத்ததை பின்பற்றுங்கள் என்று அவர்களிடத்திலே கூறப்பட்டால் அவர்கள் சொல்கிறார்கள், எங்களுடைய மூதாதையர்களை எதன் மீது கண்டோமோ அதைத்தான் நாங்கள் பின்பற்றுவோம் என்கிறார்கள். இன்னைக்கு ஷஃபே பராத்தும் சரி, ரமலானில் செய்யக்கூடிய பிதாயத்துகளும் சரி, இன்னபிற மாதங்களில் செய்யக்கூடிய பிதாயத்துகளும் சரி, அதற்கு அடிப்படை காரணமே எங்கள் மூதாதையர்கள் பாரம்பரியமாக காலம் காலமாக வாழையடி வாழையாக இதைத்தான் செய்தார்கள் என்று பேசுவதுதான் அடிப்படை காரணம்.
நாம் எல்லாம் சேர்ந்து முயற்சி செய்தால்தான் இந்த மோசமான பிதஅத்தில் இருந்து சமூகத்தை மீட்டெடுக்க முடியும். ஆகையால் அல்லாஹ்வின் நாளை மறுமை நாளில் அல்லாஹ்வை நாம் சந்திக்க இருக்கின்றோம். சந்திக்கும் பொழுது நம்முடைய இபாதத்துகள் எல்லாம் தூய்மையானதாக இருக்க வேண்டும். யாரும் யாருக்கும் ஆள் சேர்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்கள் நன்றாக யோசித்து பாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய தோழர்கள் நாம் இன்றைக்கு வைத்திருக்கக்கூடிய இந்த மார்க்கத்தை தான் பின்பற்றினார்களா? நாம் இன்றைக்கு பேசக்கூடிய இந்த மார்க்கத்தை தான் பின்பற்றினார்களா? ஷஃபே பராத் அவர்களுடைய வாழ்வில் இருந்ததா? லைலத்துல் கத்ர் என்கின்ற கொண்டாட்டம் அவர்களுடைய வாழ்வில் இருந்ததா? அவர்கள் கொண்டாடினார்கள், உள்ளத்திலே கொண்டாடினார்கள், தங்களுடைய கண்களால் கொண்டாடினார்கள், அல்லது கதறி அல்லாஹ்விடத்திலே தௌபாவை பெற்றுக் கொண்டார்கள். ஒற்றைப்படை இரவுகளை தேடி, 27வது இரவை தேடி அல்ல, ஒற்றைப்படை இரவை தேடி. மற்றபடி அவர்களிடத்திலே பள்ளிவாசலை அலங்கரிப்பது, புத்தாடைகளை அணிவது என்கின்ற அந்த கொண்டாட்டங்கள் இருந்ததா? அல்லாஹ்வுடைய தூதர் பிறந்ததற்காக பிறந்த நாளை கொண்டாடினார்களா? அல்லாஹ்வுடைய தூதருக்கு பிறகு, அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு மார்க்கத்தை ஒருவர் சொல்லித் தந்தால் அது மார்க்கம் என்று கொண்டாடினார்களா? இப்படி பிதஅத்தான எந்த ஒன்றையும் அந்த நபி தோழர்கள் பின்பற்றவில்லை. எனக்கு அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் தான் மார்க்கம். அவர்களுடைய அடிப்படை கொள்கை என்ன? அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் தான். அல் குர்ஆன் என்ன சொல்லுது? அதைத்தான் சொல்லுது. அத்தீஉல்லாஹ வ அத்தீஉர் ரசூல. அல்லாஹ்வை பின்பற்றுங்கள், அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்கள், தூதருக்கு கட்டுப்படுங்கள். கடைசி அல்லாஹ்வுடைய தூதருடைய கடைசி உரை ஹஜ்ஜத்துல் விதா என்று எல்லா பள்ளி வாசல்களிலே எழுதி தொங்கவிடப்பட்டிருக்கும். அதில் அல்லாஹ்வுடைய தூதருடைய இறுதி உரையில் இறக்கப்பட்ட ஒரு வசனம் என்ன தெரியுமா? 5வது அத்தியாயத்தினுடைய 3வது வசனம். ரொம்ப அழகான வசனம். அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும். உங்களுக்காக உங்களுடைய மார்க்கத்தை நான் பரிபூர்ணமாக்கி விட்டேன் என்கின்ற அற்புதமான வசனம். பரிபூர்ணமாக்கப்பட்ட ஒரு மார்க்கத்திலே புதிதான ஒரு கொள்கையா? அப்ப நம்முடைய வாழ்க்கையில நாம் செய்யக்கூடிய இபாதத்துகள் எல்லாம் அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் கற்றுத்தந்தார்களா என்பதை ஒவ்வொரு காலகட்டத்திலும் நாம் உரசி பார்க்க வேண்டும். நம்மை வழிகெடுக்கக்கூடியவர்கள் மறுமை நாளிலே நமக்கு எதிராக வந்து நிற்பார்கள். மறுமை நாளிலே நாம் அவர்களுக்கு எதிராக நிற்போம். இருவரும் எதிராக பேசக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். 66வது அத்தியாயத்திலே அல்லாஹ் நம்மை வழிகெடுத்த தலைவர்களை பற்றி பேசுகிறான். ரொம்ப தெளிவாக அல்லாஹ் பேசுகின்றான். அதில் பேசும் பொழுது அல்லாஹ் சொல்கின்றான், மறுமை நாளில் இந்த மக்கள் எல்லாம் அவர்களை பார்த்து கேட்பார்களாம், நீங்கள் சொன்னீங்க அப்படின்னு சொல்லிதானே நாங்கள் இந்த கொள்கைகளை எல்லாம் பின்பற்றினோம். இந்த பராத் இரவு, மௌலூது, மீலாது, மேராஜ் எல்லாத்தையும் நீங்கள் சொன்னீங்கன்னு சொல்லிதானே தொழுதுட்டு கூட்டு துவா ஓதுறது எல்லாத்தையும் நீங்கள் சொன்னீங்க, சரியா இருக்கும்னு நினைச்சுதானே பின்பற்றினோன்னு தங்களை வழிகெடுத்த தலைவர்களையும் இமாம்களையும் பார்த்து மறுமையிலே பேசுவார்களாம். அவர்கள் சொல்வார்களாம், அவர்கள் கைவிரித்து நிற்பார்களாம். அப்ப இந்த மக்கள் எல்லாம் சொல்வாங்களாம், எங்களை விட இவர்களுக்கு இரட்டிப்பு வேதனையை கொடியா அல்லாஹ் என்று பேசுவார்களாம். அல் குர்ஆனிலே அல்லாஹ் இதை சொல்கின்றான். குர்ஆன் பேசுகிறது இந்த செய்தியை. ஆக அன்பான சகோதரர்களே, மறுமையில் நாம் நஷ்டமடைவதை தவிர்க்க வேண்டும் என்றால் இந்த உலகத்தில் சொல்லக்கூடிய தகவல்களை உள்வாங்கி எதற்காக சொல்லப்படுகிறது என்பதை நீங்கள் புரிந்து கொண்டு நாம் செய்யக்கூடிய இபாதத்துகள் எல்லாம் வீணாக்கப்பட்டு விடக்கூடாது. மிகப்பெரிய சிரமங்களுக்கு மத்தியில் இபாதத்துகளை செய்கிறோம். தூக்கத்தை தொலைத்து ஃபஜ்ரை தொழுகிறோம், வேலையை தொலைத்து லுஹர் அஸ்ர் மக்ரிபை தொழுகின்றோம். இரவு நேரத்திலே உணவு உண்ணுவதற்கு முன்னால் எப்படியாவது இஷாவை பிடித்து விட வேண்டும் என்று ஓடோடி போய் இஷாவை தொழுகிறோம். எல்லா தொழுகையும் தொழுதுவிட்டு அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திக்கின்றோம், அல்லாஹுவை புகழ்கின்றோம். ரமலானிலே பசியோடும் பட்டினியோடும் கிடக்கின்றோம். இதெல்லாம் எதற்காக? அல்லாஹ்விடத்திலே எப்படியாவது நன்மையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரே நோக்கம்தான். அல்லாஹ் என்னை பொருந்திக் கொண்டு நான் அவனை சந்திக்க வேண்டும் என்கின்ற அழகான நோக்கம்தான். இந்த நோக்கம் மறுமை நாளிலே என்ன செய்யக்கூடாது? வீணடிக்கப்பட்டு விடக்கூடாது. இந்த நோக்கம் மறுமை நாளிலே எந்த பலனையும் தராமல் இருந்து விடக்கூடாது. இந்த நோக்கத்திற்கு முழுமையான கூலியை அல்லாஹ்விடத்திலே பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நாம் ஆசைப்பட்டால் நாம் செய்ய வேண்டிய அடிப்படையான விஷயம், நாம் செய்யக்கூடிய இபாதத்துகள் எல்லாம் அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொல்லிக் கொடுத்ததா? இப்படி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுவாங்களா? இதையெல்லாம் நாம் யோசிக்க வேண்டும். அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொல்லிக் கொடுத்த இபாதத்துகளை தேடி பிடித்து செய்வதிலே நாம் ஆர்வம் காட்ட வேண்டும். அவ்வளவு இபாதத்துகள் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லித்தாராங்க. திக்ர்களை சொல்லித் தருகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் திக்ர்களில் ஏதாவது குறை வச்சிருக்காங்களான்னு கேட்டீங்கன்னா திக்ர்களில் எந்த குறையும் கிடையாது. அவ்வளவு திக்ர்கள் நீங்கள் காலையிலிருந்து இரவு வரைக்கும் உங்கள் நாவால் மொழிந்து கொண்டே இருக்கலாம். அந்த திக்ர்களை எல்லாம் ஓதிக்கொண்டே இருக்கலாம். அவ்வளவு திக்ர்களை சொல்லித்தாராங்க.
அதையெல்லாம் விட்டுட்டு பிதஅத்தை தூக்கி பிடிக்கிறோம் அப்படின்னு சொல்றது, தவறான காரியங்களை தூக்கி பிடிக்கிறோம்னு சொல்றது மார்க்கத்தில் இல்லாத ஒரு மார்க்கத்தை உருவாக்குவதற்கு சமம். இவர்களைத்தான் அல்லாஹ் கேட்கின்றான், அத்துஅல்லிமூனல்லாஹ பிதீனிக்கும், உங்களுடைய மார்க்கத்தை நீங்கள் அல்லாஹுக்கு கற்றுக் கொடுக்கிறீர்களா என்று அல் குர்ஆனிலே கேட்கின்றான். ஆகையால் நாம் மிக மிக கவனமாக பயணிக்க வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கேட்ட செய்திகளை நம்முடைய வாழ்விலே நிலைநிறுத்துவதற்குண்டான பாக்கியத்தை உங்களுக்கும் எனக்கும் தந்தல் புரிவானாக என்று கூறி முதல் உரையை நிறைவு செய்கின்றேன். நஹ்மதுஹு ஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். எல்லாம் அல்ல அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, இரண்டாவது உரையிலே நிறைய செய்திகளை பேச வேண்டும் என்று நினைத்தோம். நேரத்தின் அருமை கருவி நிறைவு செய்கின்றோம். இந்த நல்ல தருணத்தில் ரமலானை நெருங்க இருக்கக்கூடிய சூழலில் நாம் அதிகமாக காசா மக்களுக்காக என்ன செய்யணும்? பிரார்த்தனை செய்ய வேண்டும். மிகப்பெரிய ஒரு சிரமத்திலே, மிகப்பெரிய வாழ்வா சாவா என்கின்ற ஒரு பெரும் போராட்டத்தில் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ அந்த அப்பாவி மக்களுக்காக வேண்டி ஒவ்வொரு தொழுகையிலும் நாம் பிரார்த்தனை செய்ய கடமைப்பட்டு இருக்கிறோம். அதையும் உங்களுடைய நினைவில் நிறுத்தி நிறைவு செய்கின்றேன். அக்கூலு கௌலி ஹாதா அஸ்தகுஃபிருல்லாஹி லி வ லக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.